கவி ஸ்வீட்டு சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்னா மசாலா. இது நம்ம எப்படி ஹோட்டலில் வாங்குறது எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டில் வீட்டில் செய்யலாம். இப்போ நான் வந்து கருப்பு கடலை எடுத்திருக்கேன், வெள்ளை கடலையிலையும் செய்யலாம். இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா, இட்லி எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்கிறது நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ கொண்டக்கடலை 1/4 கிலோ எடுத்துக்கோங்க. 8 மணி நேரம் ஊறணும். இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு குக்கரில் போட்டுக்குங்க. நீங்கள் காலைல செஞ்சாலும் ஈவினிங் செஞ்சாலும் 8 மணி நேரம் ஊறணும். இது அப்போ தான் நல்லா வேகும். இப்போ தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கல்லுப்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 5 விசில் வைக்கிறேன். நீங்கள் வந்து அவங்கவுங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி எத்தனை விசிலில் வேகுமோ அத்தனை விசில் வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து 3 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், மீடியம் சைஸு. இது கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. 2 பச்சை மிளகா, ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி கட் பண்ணிக்கங்க. ஒரு 5 பல் பூண்டு. நம்ம இஞ்சி பூண்டு போடாமல் கூட இந்த சென்னா செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ இதில் நான் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். இது மாதிரி அரைச்சிக்கங்க. தனித்தனியாக அரைச்சிக்கலாம் தக்காளி வெங்காயம்லாம். இப்போ அடுத்து தக்காளி ஒரு 2 தக்காளி, 2 இல்லை 3 போட்டுக்கலாம். போட்டு இதையும் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம குக்கரில் பார்க்கலாம் திறந்து. நான் 5 விசில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இது ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வடித்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்குங்க. இப்போ பட்டை போட்டிருக்கேன், பட்டை லவங்கம், ஒரு இனுக்கு கருவேப்பிலை. இப்போ அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் வந்து ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்குங்க. இதுலேயே நம்ம பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயில் நல்லா வதக்கிக்குங்க. இது நம்ம வெள்ளை கடலையில் கூட செய்யலாம், வெள்ளை கொண்ட கடலையில் கூட இதை சென்னா செய்யலாம். நம்ம எடுத்துருக்கு வந்து கருப்பு கடலை எடுத்துருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் இதில் சேர்த்துக்குங்க. இதையும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்குங்க. வதக்கிட்டே வாங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இது வந்து நான் வந்து கடை தூள்லாம் எதுவுமே போடல, வீட்டு மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். வீட்டில் எல்லாம் மசாலா போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அந்த மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சுருந்தா கூட தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்குங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்குங்க. இப்போ எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா எதுவுமே செய்யலை, வீட்டில் உள்ளதை வச்சு தான் செய்கிறோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுங்க. ஏற்கனவே நம்ம கடலையில் போட்டிருக்கோம், இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மிக்சியில் நம்ம அந்த மசாலா அரைச்சோம்ல, அதுலேயே தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி இது பண்ணி எடுத்துக்குங்க. அந்த தண்ணியை சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். இது வந்து வேக வேக திக்கு கொடுக்கும் அந்த மசாலா. இப்போ இந்த வேக வச்ச கடலையை போட்டுங்க. இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள பாத்திரத்தில் போட்டு நல்லா வடிய விட்டுக்குங்க. இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா வடிய விட்டுட்டு இது நல்லா பிரட்டி விடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதில் தேவையான அளவு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த பச்சை வாசனை, மிளகாத்தூளில் இருக்க பச்சை வாசனைலாம் போகணும். நல்லா ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுதான் வந்து பதம் நமக்கு. இதுதான் கரெக்டான. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளால திக்காகும், ஆற திக்கு கொடுக்கும். இதுதான் கரெக்டான பதம். இப்போது சூடான சுவையான சென்னா ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.